திமுக காரன் கொடுக்க மாட்டானா என்ன காசு எல்லாம் கொடுப்பான். கண்டிப்பா. கொடுத்தாலும் நான் ஜெயிக்கிறேன்ல பூத்தை. ஸோ அந்த மாற்றம் தமிழ்நாடு முழுக்க வரும்னு நான் நம்புறேன். ஆப்வியஸாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திமுக முழு முயற்சியாக வந்து அவங்க கிட்ட இருக்கிற மொத்த காசையும் வந்து வெளியில் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுல அவங்க திறமைசாலிங்க. ஆனால் மக்கள் அதை விட புத்திசாலிங்க. அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் செஞ்சது போல் அங்கங்க இருக்கிற தலைவர்கள்லாம் செஞ்சாதானே கட்சிகள் வளரும். செய்யறாங்க, பண்றாங்களா? செய்யறாங்க. செய்யலன்னா நீங்க எப்படி கிட்டத்தட்ட 60-62 இடத்துல வந்து நம்ம 2வது இடம் வந்திருப்போம். நிறைய கோஷ்டி பூசல்லாம் இருக்குது அப்படின்னு. எந்த கோஷ்டி பூசலும் கிடையாது. ஒரு இடத்துக்கு ஒரு தலைவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்றதா செய்யணும். நிறைய அதுதானே அரசியல். ஒரு இடத்துல ஒருத்தர் வளரணும்னு நினைக்கிறது தானே சார் அரசியல். அப்புறம் எப்படி திமுகவுக்கு KN நேரு ஒரு இடத்துல இருக்கிறாரு, KKSSR ஒரு இடத்துல இருக்கிறாரு, பொன்முடி ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஏவா வேலு ஒரு இடத்துல இருக்கிறார். கரெக்டா? அப்படிதான் சார் கட்சி வளரும். எல்லாரும் அப்படிதான். தெலங்கானாவில் எடுத்துங்க, ஒரு பன்னி சஞ்சய் அண்ணா ஒரு இடத்துல இருப்பார், கிஷான் ரெட்டி அவர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க, சுதாகர் ரெட்டிஜி ஒரு இடத்துல இருப்பாங்க. எல்லாமே அப்படிதான்.